ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சிட்டு, உங்க தம்பி சிட்டு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறேன். ஸோ விஜய் சித்து vlogs வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இனிமேல் பாருங்க விஜய் சித்து vlogs அண்ணா வந்து வேற லெவல்ல வீடியோ பண்ணுவாங்க. அவங்களோட வீடியோ வந்து எப்பெல்லாம் எனக்கு வந்து டென்ஷனா இல்லைன்னா எப்பயாச்சும் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து வேற லெவல் ஒரு ஹாப்பி மூமெண்ட்னு சொல்லலாம். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வீடியோஸ் தான் சொல்லலாம். அவங்களோட வீடியோ பார்த்தாலே வந்து அவ்வளோ சிரிப்பு வரும். நல்லா பண்ணுவாங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்த உடனே எனக்கெல்லாம் யோசிப்பேன். அவங்கள மாதிரி வீடியோ பண்றவங்க வேற யாராச்சும் இருப்பாங்களா? இருக்கலாம். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ விஜய் சித்து அண்ணா தான் இருக்காரு. அண்ட் அவங்களோட டீம் ஃபுல்லாவே செம்மையா பண்ணுவாங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் வந்து ரியாக்ஷன் வீடியோவா பார்க்க போறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த vlog எடுக்கிறேன். ஸோ இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி வந்து மணாலி vlog போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து இன்னுமே பார்க்கலன்னா சீக்கிரமா போய் பாருங்க. என்னை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கிறதுனால நான் வந்து இந்த கொரியா சீரீஸ் வந்து இப்போ போட்டிருக்காங்க. சவுத் கொரியா எபிசோட் 1 அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்களோட வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக வந்து கண்டினியூவாக பார்க்கல. ஸோ சவுத் கொரியா எபிசோட் 1ன்னு சொன்ன உடனே எனக்கு நல்லா ஜாலி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம பார்ப்போமே. அவங்களோட அந்த கேப்ஷன் படிச்ச உடனே எனக்கு அப்படியே ஒரு குளிர்ச்சியான ஒரு இது வந்துருச்சு. அவங்களோட கேப்ஷன் சொல்லவா, மட்ட மத்தியானத்துல இப்படி குளிருதா. சரி அப்படின்னா அந்த கேப்ஷன் படிச்சே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு காமெடியான சீரீஸ் வரப்போகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன், பார்க்கலாம். போன தடவை வந்தப்போ அவருக்கு 2 ஆள் இருந்ததா. ஒரு 3 ஆள் ஆயிடுச்சான். எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஆயாச்சாமி. ஆனா நியாயமா பார்த்தா இவர் தான் 10 மணி டாக்டர் மாதிரி இருக்காரு. உற்சாகம்னா இவருக்கு தான் உற்சாகம் இருக்கணும். ஆனா உங்களுக்கு ஜாலி 10 மணி டாக்டர் உட்கார்ந்து ஜாலியா போறவங்க எல்லாம் கலாச்சிக்கின்னு பஞ்சது இருக்குல்ல. ஜெயராம் வருவாங்க. நான் வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்க போறேன். என்ன லைஃப் எப்படி கழட்டி விடுறது அது இல்லண்ணே. எப்படி இந்த மாதிரி பயணம் டிராவல் பண்ணும்போது பயணம் டிராவல் ஒண்ணுதான். அதான் டிராவல் ஒண்ணு சொல்லு. வெளியவே எடுக்க மாட்டானுங்க. அது உள்ளே இருக்கு ப்ரோ. அது வீட்டை பத்தி பாத்துக்க சொல்லி தான் அவன்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் எப்படியும் எடுக்க மாட்டான். இந்த டீமை விட அந்த டீம் ஜாலியா இருக்காமா. உண்மையிலே கலாய்க்கிறதே ஒரு இது. இவங்க மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ இந்த போஸ்ட் இவன் போட்டோன்னே அபியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நீங்க இருக்கனால தான் எனக்கு துன்பம்லாம் ஓடி போச்சு. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவரா என் ஒய்ஃப் எல்லாம் உங்க பைத்தியம் உங்க மேல. நான் சொன்னேன்ல வந்து அவங்களோட வீடியோ பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல ஞாபகம் வருது. இதை சொல்லண்ணே. போன தடவை இது பண்ணிட்டு இருந்தோம். நான் சொன்னேன்ல அவங்களோட வீடியோ பார்த்தாலே வந்து நிறைய பேர் சாட்டிஸ்ஃபையா. ஆல் குட் ஒருவேளை ஏன் பாப்பா கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரியாவா? உங்க ஆளே ஆயிடுச்சு. ரியானா இவருங்க. மான்ட்ரியல், பியூனஸ் ஐரஸ், ஹாலிஃபாக்ஸ், சாண்டிலியோர், சாண்டியாகோ, சாண்டிலியோரா, கராச்சி கே வரும். படிப்பறிவு இல்லாத பரதே. பாஸ்டன், நியூயார்க், ஹயானா, அட்லாண்டிஸ் ஹோட்டல்ரா, சிகாகோ, காட்டமேலா. ஏய் கெட்டவத. சரி ஓகே. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வேர்ல்ட் டைம் உள்ள வாட்ச். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாட்ச். இது எப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் கிஃப்ட் பண்ணது. இந்த வாட்ச்லேயே வேர்ல்ட் டைம் இருக்கு. இது எதுவும் ஜி ஷாக்குக்கோ இல்லை கேஷியோக்கோ இல்லை ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணுறதுனா அந்த மாதிரி ஜி ஷாக் வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நான் வந்து குறிப்பிட்ட கம்பெனி தான் எனக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த வாட்ச் கொடுத்தாலும் ஓகே தான். சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. அதான் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க எங்கே போக போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் சியோல், அதாவது சவுத் கொரியா நம்ம போக போகிறோம். ஏர்போர்ட்ரா? ஏர்போர்ட் வந்து நம்ம ஜாலியா நம்மள மாதிரி தான் இருக்கு. சியோல் ஏர்போர்ட் போறோம். சியோல் ஏர்போர்ட் ஆமா போறோம். அத வந்து சியோல்னு சொல்லக்கூடாது. படிப்பறிவு மிக்க சொல்றாரு. சோல்னா SOUL னு வைக்க வேண்டியதானே? ஏன் SCOUL னு வைக்கறாங்க? கேளுப்பா, அங்க கேளுப்பா. அந்த கொரியாக்கே உயிர் தான் சால். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. எஸ், இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல், அதாவது நார்த் கொரியா. சவுத் கொரியா இப்படிதான் இமிகிரேஷன்ல போய் நார்த் கொரியா போறோம். எங்க போறோம்னா சவுத் கொரியா போறோம். சவுத் கொரியா இது வரைக்கும் நீங்க
வந்து நம்ம தமிழ்ல அவ்வளவா யாருமே போய் அப்படிலாம் கிடையாது. கோபிநாதன் போயிருக்காரு, போய் அதை போய் பாருங்க. தமிழ் ட்ரக்கர் போயிருக்காரு, போய் பாருங்க. பேக் பேக்கர் குமார்னு ஒருத்தர் போயிருக்காரு, அதையும் போய் பாருங்க. அதான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருந்தாலுமே நம்ம டிஃப்ரெண்டா ஒண்ணு அங்க போய் அப்படிலாம் நாங்க ஒன்னும் கிளிக்க மாட்டோம். எல்லாரும் போன இடத்துக்கு தான் நம்மளும் போக போறோம். நீங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம காட்ட போறோம். ஏதோ பிடிஎஸ் தான். ஏன்னா அதை போறேன்னு சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க பிடிஎஸ்னு ஒன்று இருக்கு, அவங்க வந்து ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து பாடுவாங்க, அவங்க வந்து யார் யார் மூஞ்சே தெரியாது, அதுல கேன்னு ஒருத்தர் இருக்காரு, வீன்னு ஒருத்தர் இருக்காரு. கலாய்க்காதீங்க, டென்ஷன் ஆகணும், அவ்வளவுதான். பிடிஎஸ் ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா பிடிஎஸ்னா என்னன்னு? ப்ளூடூத் அந்த அது கிடையாது. பிடிஎஸ்னா பேங்டாக் ஸ்ட்ரீட் பேங்டன் பாய்ஸ் அப்ப பிடிபி தானே வரணும். பாய்ஸ் எஸ் உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதாவது பிடிஎஸ் பேசினா கொதிச்சிருவாங்கறா, தீ குளிச்சிருவாங்கறா. பிடிஎஸ்னா என்ன அர்த்தம் கர்ம பிடிச்ச நாய்களுக்கு தெரியும். இவங்க நிக்க வச்சு பிடிஎஸ்ல எத்தனை பேர்னா இவங்களுக்கு தெரியாது. உடனே இந்த ஒருத்தன் கூகுள் பண்ணிட்டு சொல்லும் போது அவன் பண்ணுவான். இப்போ அவன் ஹிஸ்டரி எடுத்து பாக்குறேன். ஹிஸ்டரிலாம் ஒண்ணு இல்ல சார், சொல்லுவேன். இங்க கொடுப்பா, நீ என்ன பண்ணிருக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி. பிடிஎஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? கேளுங்க, நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு இருக்கோம், ஏன் பிடிஎஸ் பத்தி பேச மாட்டீங்க? அதான் இவருக்கு பிடிஎஸ்னா பிடிக்காது, அதான் சொல்றாரு. கூடி பேர் இருக்காங்க என்ன பிடிச்சி. அதே மாதிரி வர நான் கேளுங்கண்ணே, பிடிஎஸ் என்னண்ணே, பிடிஎஸ் என்னன்னு சொல்றீங்க சொல்லுங்கண்ணே. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அண்ணன் இப்படி பண்றாரு? அதான் இப்ப தெரிஞ்சிருச்சாங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். சோ அப்படிப்பட்ட சவுத் கொரியாவுக்கு போய் நம்ம புது விஷயம் சூரி ஆஃப் பண்ணிடா, நிறைய விஷயங்கள் பார்க்க. இங்க பாரு இந்த செடி பாரு, தனியா வாங்க சூரி, நான் பேசுறேன். இந்த மாதிரி மணி பிளான்ட் சூரியெல்லாம் பண்ணுவாரு. சென்னை ஏர்போர்ட் வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி மணி பிளான்ட் பார்க்க முடியும். சோ அந்தப்படிப்பட்ட சூரி மணி பிளான்ட் ஃபுல்லா மணி பிளான்ட் தெரியணும். தரையெடு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? சவுத் கொரியா தரையை எடுத்துக்கிட்டே இரு, அப்படியே நடந்து போ. தரையை எடுத்துக்கிட்டே நடந்து போ, சுத்தி வா அவ்வளவுதான். இவ்வாறு ரியல் கேமரா பண்றான். உண்மையா ஒத்துக்கணும்னா ரியல் கேமராமேன் சூர்யா அண்ணா தான். அவருக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க சொன்ன மக்கள்கிட்ட பேச போறேன், அவ்வளவுதான். ஸோ கொரியானாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கொரியன் ட்ராமா, கொரியன் பிட்டு, அப்புறம் கொரியன் செட்டு, அப்புறம் கொரியன் நண்பா பேசிட்டு போல நண்பா. இங்க வந்து எங்களுக்கு பாதாம் கொடுத்தாங்க. பாதாம் நாங்க வந்து ஃபிஷ் மீல் சொல்லியிருக்கோம், அதாவது நான்வெஜ். இவன் வந்து வெஜ்ஜு, சூரி நான்வெஜ். உங்க அப்பா திட்டுவாரா அப்படி சொல்லணுமா? எல்லாரும் மட்டும் இருக்கவங்க எல்லாருமே இப்படி பண்றாங்க இல்ல. அவங்க எல்லாம் சைவம் வெளில சொல்றாங்க, சுத்தா சைவமா இருக்காங்க. எங்க அப்பா பாப்பாருண்ணே சொல்லாதீங்கண்ணே அப்படின்றாங்க. கையை பின்னாடி கட்டிட்டு இந்த ஃபிளைட்டில் மாதிரி கோலானோட ஃபிளைட் தான். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தனியா 3 சீட்ல காலை விரிச்சு வச்சுட்டு போட்டு படுத்துருக்காங்க. ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணாங்க தெரியல, வந்து என்னங்க கால் தரைக்கு கீழே. ஸோ நாங்க இது வரைக்கும் போனதுலேயே இந்த ஃபிளைட் ஜேர்னி ஒரு மாதிரி புது வித்தியாசமா இருக்கு. அவங்க பின்னாடி யாரு கூட வந்த இல்ல, அவங்க பின்னாடி தானே போறேன். அப்படி கிடையாது. காலை வருஷம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடலாம் எவ்வளவு அசிங்கமோ அந்த மாதிரி டேலண்ட் மட்டும் மசாஜ் ரொம்ப தாராளமா உன் பாஸ்போர்ட்டும் உன் டிக்கெட்லாம் எடுத்துட்டு நீ போ. திரும்ப வந்தாலும் ஓகே, வரலைனாலும் ஓகே. ஸோ நமக்கு இங்கேருந்து வந்து கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ பேங்காக்ல இருக்கோம். இதுக்கப்புறம் இங்கே நமக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இங்கேருந்து திரும்ப. ஆமாம், இந்த இந்தியன் டைம்னா டீல் பண்ணிடுவேன். இந்த வெளிநாட்டு டைம் மாறும்போது தான் குழப்பது. சின்ன முள் 6ல இருக்கும்போது பெரிய முள் 4க்கும் 3க்கும் நடுவில் இருந்தா என்ன பண்ணி அவ்வளவுதான். சின்ன முள் அவ்வளவுதான். நெல்லு உதய வாங்கிட்டு ஓடிடு. ஸோ அதான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூர், மலேசியா, துபாய்க்கு பாய் அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப திடீர்னு இந்த சவுத் கொரியா போற பிளான் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, சவுத் கொரியா பிளானு அதான் மோஸ்ட்லி சர்ச் பண்ணி பார்த்தாலும் யாருமே பெருசா போல. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பிடிஎஸ் இப்படிலாம் கேட்கும்போது சரி சவுத் கொரியா போனாதான் என்ன அப்படின்னும் போது நம்ம ஊர்ல அதாவது சென்னையில இருக்கிற நிறைய டிராவல் வெண்டார் மோஸ்ட்லி, அதை அவங்கள தப்பு சொல்ல நான், மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பாலி, துபாய், மால்தீவ்ஸ் ஷூட்டிங், மால்தீவ்ஸ் இது மட்டும்தான் மோஸ்ட்லி பண்றாங்க. நிறைய
ஆனால் அதை தாண்டி அவுட்டர் ரேஞ்சு யாருமே பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி நாங்கள் யோசிச்சுனே இருக்கும்போது நம்ம ஆல்வேஸ் ஜிடி ஹாலிடேஸ் தான் அவங்களுக்கு கால் பண்ணி, தலைவா இந்த மாதிரி ஒன்று இருக்குது, சவுத் கொரியா ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு அவர் சொன்னார். தலைவா இது ரொம்ப பெருசு ப்ராசஸ், ஆனால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஐடியா பண்ணதான். ஏன்னா நம்ம பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டோம் தானே இது வீசா எடுக்க. ஆமாம், வீசா எடுக்கிறதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா அது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் அவங்க வந்து எடுத்துப்பாங்க, 2 வாரம். ஸோ அந்த 2 வாரம் எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட்டை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வீசாவே கொடுப்பாங்க. அண்ட் வீசா வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ நம்ம இது போகிறோம் சவுத் கொரியாவில் தமிழ் அறவே கிடையாது, இங்கிலீஷ் அங்கங்கே இருக்கும். அவங்களோட மொழி என்னவோ அதை கொரியன் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால இப்போ நம்ம போய் இங்கிலீஷ் பேசுறோம்னா கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாதான். ஸோ அதான் இதை மாதிரி வந்து நீங்க வேற ஏதாவது நாடுகள் கேட்டாலுமே வந்து அவங்க உங்களுக்கு அது டைம் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி. ஆமா, ஒரு மாதிரி கோலாரா வந்து எங்களுக்கு உகாண்டா போகணும், செக்கோஸ்லோவாக்கியாலாம் இருக்கா? அப்படிலாம் ஒரு நாடு இருக்குப்பா, நமக்கு தான் தெரியல. அந்த மாதிரி நீங்க எந்த நாடு கேட்டாலும் அவங்க அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நம்மளுடைய vlogs வரலாற்றிலேயே நம்ம வந்து எப்பவுமே ஒரே ஃபிளைட் தான் போவோம். அது ஒரு 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 4 மணி நேரம்னு இருக்கும். இப்போ நம்ம மாறி இந்த மாதிரி போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுலயும் நம்ம சென்னையில இருந்து பேங்காக் வர்றதுக்கே நம்ம டிராவல் டைம் இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப பெருசா இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம். 9 மணி நேரம் டிராவலிங். சவுத் கொரியா அவ்வளோ பெருசுடா. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த 2 மணி நேரம் இங்கே டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்மளுடைய பயணம் சோல், அதாவது சவுத் கொரியா நோக்கி கிளம்புறோம் திரும்ப. நேற்று நைட் நாங்கள் கிளம்புனோம். காலைல இப்போ இங்கே டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் காலையில் 7:30 மணி. இப்போ இங்கேருந்து நேரம் சோல் பார்க்குறோம். 7:30 மணி. நம்மளுக்கு என்ன டைம் ஆகுது? 5:30. நான் 5:30 மணிக்கு பார்த்துட்டு இருக்கேன் வீடியோவை. நீ காலைல இந்த சொன்ன வீடியோ பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு கிள்ளி படத்தை ஒன்று குளிக்கணும், ரெண்டாவது இருக்கிறத போகணும். இவன் குளிக்க மாட்டான், அது எனக்கு தெரியும். சரி, வந்த இடத்துல ஏர்போர்ட்ல குளிக்கிறதுக்கு அவ்வளோ வசதியா இருக்காது, ஓகே. ஆனா ஆய்வு அது உனக்கு நல்லது இல்லை, உன்னை சுத்தி உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்கு நல்லது. அந்த டைலாக் கேட்ட மாதிரியே இருக்கு. இப்படி நகர்ந்து இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும். டம்முன்னு ஒரு மாடுலேஷன். அப்போ ஒரு தளபதி வச்சு இன்ட்ரி பண்ண வந்தேன், அதனால இப்படி வந்தேன். அதுதான் பாம்பு போட்டது நீ, தளபதி கிடையாது. டர்க்குன்னு சத்தம் கூட இல்லை. சத்தம் போட்டா கூட சுத்தி இருக்கிறவங்க சரி ஓகே சத்தம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு நினைக்கலாம். சத்தம் கூட இல்லை, இப்படி உட்கார டர்க்குன்னு ஒன்று போட்டுறான். அது மரியாதையா போகும். அது ஒன்று இருக்கு, ஏரோப்ளேன் டர்க்கெல்லாம் கிடையாது. நம்ம இங்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷியான். சரி, அங்க போறோம். இதான் நம்மளுடைய ரூட் பேங்காக். இங்க இருந்து இதே ஹைவேஸ் தான். அவ்வளவுதான். எது வழியா போறோம்? திருச்சி வழியா. நேஷனல் ஹைவே பேங்காக். அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்தே பல்லு இருக்க மாட்டீங்களா? இல்ல அதுக்கப்புறம் கடல் தான் ஃபுல்லா. ஓ, ஈஸ்ட் சைனா சி வழியா போறோமா? ஓகே ஓகே. சைனா ஷாங்காய். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் காட்டுதுன்னு. நம்ம எங்க போறோம்? சவுத் கொரியா இன்ஷியான். அதோட பாப்புலேஷன் மக்கள் தொகை பாருங்க, 28,60,000. அவ்வளவுதானா? நீ எதுவும் அதிகமாக்குற ஐடியால இருக்கியா? இல்ல இல்ல அம்மா அதெல்லாம் கொரியால பாப்புலேஷன் கம்மி. ஆமா, இப்போ போய் குழந்தை பெற்று கொடுத்தா காசு தருவாங்க. அது ஒரு இது இருக்குண்ணே சவுத் கொரியா. சரிப்பா, இல்ல தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிய வேணாம். சப்போஸ் 2 நாள் ஷூட்ல தம்பி ஏதாவது இல்ல அப்படின்னா நீங்க புரிஞ்சு கிளம்பிடு. அதான் நம்ம ஏறி உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம் நம்ம காத்துட்டு இருக்கிறது. அவன் தான் ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஏறி உட்காந்தோம் டவுன் பஸ்ல எப்படி ஹெட்ஃபோனை போட்டு படுப்பாங்களோ அந்த மாதிரி இங்கே படத்தை போட்டு ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு பின்னாடி சின்ன பார்த்துட்டு நம்மள்ட்ட பேசிட்டு போற மாதிரி இருக்காங்க. இவங்களாம் யாருண்ணே? இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க. அங்கே ஒரு ஃபால்ஸ் எல்லாம் அங்கே. ஓ ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம கொரியாவில் இறங்கினோன்னே அவங்களோட கல்ச்சர் நம்ம அழகா இருக்குல்ல, அவங்க எஸ்கலேட்டரில் கூட வீண் பண்ணாம இதெல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன இது யாரு மாதிரி அப்படி ஒருத்தர் நடந்துட்டு இருக்காங்க. ஒன்று பாரு, போதகை எங்கண்ணே? ஆமா, போயின்னுறான். இது ராணி நினைக்கிறேன் பல்லக்கு. இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல தான் இவங்க வருவாங்க, ஐஸ்வர்யா ராய். பொன்னி செல்வன் படத்தை பார்த்துட்டு அதையே பேசிட்டு இருக்கீங்களே. இறங்கி விட்டோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஃப்ளைட் டிராவலுக்கு அப்புறம் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். எஸ்கேக்கு வந்துட்டோம். நம்ம எஸ்கேனா சவுத் கொரியா ஷார்ட்டாக கூப்பிடுவோம். ஸோ அதான் நம்ம இங்கே வந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் வந்து என்னதான் நம்ம வீசாவோட வந்தாலுமே இங்கே அரைவல் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து பக்காவாக ஃபில் பண்ணாதான் நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியுமா. அதுதான் வந்து அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, ஆனால் அவங்க ஃப்ளைட்லேயே கொடுத்துட்டாங்க சேஃப்டிக்கு. பிபிஎன் எப்பவும் போல் ஃப்ளைட்டை தொலைச்சிட்டு இங்கே வந்து கடை வாங்கி எழுதிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கண்ணா, இங்கே பாருங்க, இப்படி வந்துட்டு இருக்குண்ணா. அதான்டா உன்னோட ஃபோனு கொரியன் ஃபோன் இல்லை சூரி, அதுவும் கொரியன். ஆஹா தனியாக எடுத்து வச்சுருக்காங்கண்ணே. தானே கொரியானா கொரியா தானே? ஐயோ புதுசு இப்போதான் வாங்கிட்டு எழுத்து இங்கே நான் கால் வச்சதுக்கு ஏதோ பேசுனீங்க. அண்ணா இங்கே பாருங்கண்ணே, தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஃபுல்லாக காலி. எல்லோவா வாங்கினியா? எல்லோ எங்கள் ஸ்கூலில் ஒரு பாட்டு போடுவாங்க, எனக்கு இந்த பேக்கை பார்த்தா அதான் ஞாபகம் வருது. சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். அவர் பவர் உங்களுக்கு தெரியாது. இப்போ கொரியா ரிப்பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வாடா ஃபோனில் சார்ஜ் போடணும் வாடா. இன்னும் இங்கே பாருங்க கவர் கூட பிடிக்கிறேன். என் பேங்க்ல ஓட்டு போட்டாங்க லைட்டா. அங்கே இருந்துச்சு இந்த ஓட்டை. Lee. Lee, yeah. Bruce Lee. Bruce Lee. Bruce Lee, my Papa. ஐயோ வெளில வந்தா பயங்கரமா குளிருது, குளிருது. ஆக்சுவலா ஆனா வெயில் பாத்தீங்கன்னா மதியம் ஒரு 4-4:30 மணி. ஐயோ என்ன இப்படி குளிர். நம்ம வேற கொடைக்கானல் குளிரே பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு மேட்டரானு எதுவும் எடுக்காம விட்டனே. ஓ நாங்க இவர் ஏன் இவ்வளவு மாசா கோட்டுக்கெல்லாம் போட்டு வந்திருக்காரு, இவர் பார்த்தா தேவர் மாதிரி தெரியலையே அப்படின்னு. அவன் இதே தாங்க முடியல. 17 நைட்லாம் போச்சுன்னா 1-2 அப்படி போகுமா? ஜாலி தான் இன்னைக்கு. சொல்ல மறந்துட்டோம், கொரியானாலே கியா தான். கியா இங்கே தான் மேனுஃபேக்சரிங், ஹுண்டாய் இங்கே தான் மேனுஃபேக்சரிங். அதனால் இங்கே நீங்கள் நிறைய கியா கார் பார்க்கலாம், ஹுண்டாயோட கார் நிறையா பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் இல்லாத ஹுண்டாய் கார், நம்ம ஊரில் இல்லாத ஹுண்டாயில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த பேர் எவ்வளோ பெருசு பேர் காரு. ஆனால் இங்கே பார்க்குறது எல்லாமே ஒரே மூஞ்சா இருக்காங்களே. இப்போ யாராவது பஸ் ஸ்டாண்டில் போய் அம்மா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்துரு, யாருமா அந்த அம்மா கொஞ்சம் கருப்பா குள்ளமா மூக்கு கொஞ்சம் பொட்டப்பா இருக்குமே, அவன்னு சொல்லவே முடியாது இங்கே யாரையுமே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. போய் பஸ் ஸ்டாண்டில் கூட்டு வா, ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டு வா, அங்கே நிற்பாரு பாரு நம்ம மாமா, அப்படிலாம் யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கீங்க. வழக்கல். ஸோ நாங்கள் கொரியாவில் இறங்கினதுலேருந்து எங்கள் எல்லார் ஃபோனுக்கும் மெசேஜ் வந்துன்னு இல்லை. அண்ணன் கூட வந்து எங்களை பயங்கரமாக கலாச்சாங்க, உங்கள் ஃபோன் கொரியன் சிட்டாக தான் மெசேஜ் வருதுன்னு. அப்புறம் தான் பார்த்தா இப்போ அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம இங்கே காட்டும் போது நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, அதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே அங்கே ஏதோ புகை மண்டலமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சியாப்பான் டாங் அப்படின்றது ஒரு இடமா. என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? அந்த இடத்துல ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல. ஸோ அதனால உடனே இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட்டா, அதான் இந்த மாதிரி யாரும் வெளியே வராதிங்க, அதுவும் இந்த டைமுக்கு ஆயிருக்கு. ஸோ டோர்லாம் க்ளோஸ் பண்ணி பத்திரமா இருங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எப்படி நல்ல இன்ஃபர்மேஷன்ல சோல்குள்ளே வந்துட்டோம், எப்படி இருக்குது மாதிரி படங்களில் பார்த்த மாதிரி உண்மையிலே ஏதோ ஒரு ஹாலிவுட் ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கப்பூர் போனப்போ, மலேசியா போனப்போ, துபாய் போனப்போ கூட இப்படி ஒன்று பார்க்கல. இங்கே ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், இங்கே உள்ள மக்களாக இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூமு, அந்த பேட்வேவே அவங்க நடந்து வர்றது, இதெல்லாம் பார்க்குறது உண்மையிலேயே ஏதோ ஒரு ஃபாரின் தான் போல இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு பிடிஎஸ்ன்னாங்க. எங்கேயுமே பிடிஎஸ் நற்பணி மன்றம் வழங்கும் கூழ் ஊற்றும் விழா, பிடிஎஸ் நற்பணி வழங்கும் ஆடலும் பாடலும் இப்படின்றத மாதிரி எங்கேயுமே பேனரு, ஒரு ஸ்டிக்கி நோட் அளவுக்கு கூட ஒரு போஸ்ட் எங்கேயுமே. ஊருக்குள்ளே போனால் இருக்கும், உங்களுக்கு தெரியாது பிடிஎஸ் பவர்லாம். இது என்ன அது? அப்புறம் இது ஊர் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் சீக்கிரமாக பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் வீடியோ வந்து எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. எல்லாமே நல்ல எப்போ எனக்கு எந்த வீடியோ விஜய் சித்து வ்ளாக்ஸில் இருந்தாலும் நான் அந்த வீடியோவுக்கு எனக்கு சிரிப்பு வந்துடும்.
இந்த வாட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த வாட்டிலாம் எனக்கு எவ்வளோ சிரிப்பு வருது எனக்கு தெரியாது. போக போக பார்ப்போம் எவ்வளோ வந்துடும்ன்ட்டு. ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சிட்டு.